சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். ஆமாங்க, மஞ்சள் தாங்க இது. பொங்கலுக்கு வாங்கினேன். ஒரு 10 கேஜி போல் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 6 கிலோ போல் அவிக்கிறதுக்காக இட்லி கொப்பரையில் போட்டு அவிச்சிட்ருந்தேன். தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றினேன், எதுக்காக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. நான் கடைசியில் அது வேகவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இன்னும் தண்ணியை ஊற்றி ரொம்ப நேரம் வேக வச்சிட்ருக்காது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் மறுபடியும் அழுத்தி பார்த்தேன், பாருங்கள் வேகவே இல்லை, ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு மறுபடியும் வேக வச்சேன். இதுவே மோர் தென் 1 ஹவர் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. 1 ஹவருக்கு மேலே தான் ஆச்சு. நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேங்க. நல்லா வெந்து அதுக்கப்புறம் அதை அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதுதான் வெந்துருச்சுன்னு பதம். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் வடிகட்டி, தண்ணி இல்லாமல் வடிகட்டி அப்படியே போட்டுட்டேன். கட் பண்ணி போட்டால் தாங்க சீக்கிரமாக காயும். நான் எப்பயுமே கட் பண்ணி தான் போடுவேன். இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் வேலை வெளியே போகணும் அப்படின்றதுனால நான் போட்டுட்டு போனால் கொஞ்சம் காயும், இல்லைன்னா வீணாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டேன். ஆனால் அது காயவே இல்லை. நெக்ஸ்ட் டே மறுபடியும் நான் எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி போட்டேன். ஆனால் நீங்கள் போடும்போதே கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. திருப்பி 1 டே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அவிச்ச உடனே காய வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு காய வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவும் காஞ்சிடும் உங்களுக்கு. இதே மாதிரி முழுசாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக காயாது. நான் இந்த மிஸ்டேக் இந்த தடவை பண்ணிட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த மிஸ்டேக்கை செய்யாதீங்க. நீங்கள் மஞ்சள் கிழங்கு வாங்கியிருப்பீங்கள்ல பொங்கலுக்கு, அதை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அந்த செடியோடு இருந்துச்சு இல்லையா, அதை நான் கொஞ்சம் அவிச்சும் போட்டேன், கொஞ்சம் பச்சையாகவே கட் பண்ணியும் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிழங்கு வச்சுருக்கேன். அதை செடி நடணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். மண் எடுத்துகிட்டு வந்து தாங்க செடி நடணும், அதனால தான் அப்படியே இருக்குது. இதை நான் அவிச்சதை சமையலுக்கு யூஸ் பண்ணி வைப்பேங்க. அதை அப்படியே மிக்சிலேயே விட்டு கிரைண்ட் பண்ணி சலிச்சிட்டு ஒரு தடவை அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அவிக்காமல் போட்டிருக்கேன் இல்லைங்களா, பச்சையாக கட் பண்ணி, அதை நான் ஃபேஸ்க்கு போடுறதுக்காக வச்சுப்பேன். நானும் பாப்பாவும் ஃபேஸ்க்கு போட்டுப்போம். நல்லாயிருக்கும், ஆனால் வாசமாக நல்லா இருக்குங்க. ஆனால் இது ப்ராஃபிட்டே வரலைங்க, சும்மா வேஸ்ட்டான மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணி அது ஒன்றும் அந்தளவுக்கு ப்ராஃபிட்டாக இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இயர் நான் அதை ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். அதேமாரி இந்த அவிச்ச தண்ணி இருக்குது இல்லைங்க, மஞ்சள் அவிச்ச தண்ணி, அதை கீழே ஊற்றிடாதீங்க வேஸ்ட்டாக. இந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டு அந்த வெதுவெதுப்பாக இருக்கும் இல்லைங்களா தண்ணி, அந்த மாதிரி டைமில் வெதுவெதுப்பாக இருக்கும்போது வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காலை வச்சிங்கன்னா கொஞ்சம் காலுக்கு நல்லா மிருதுவாக இருக்கும். அதேமாதிரி இந்த வெடிப்புலாம் இருக்கும் இல்லைங்க, அதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் பிள்ளைங்களுக்கு 2 நாளாக குளிக்கிறதுக்கு ஒரு ஜக்கு அப்படியே ஊற்றிடுவாங்க குளிக்கிற தண்ணியில். அதை அப்படியே குளிச்சுப்பாங்க. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு ஃபுல்லாக படும்போது. இப்போ மஞ்சள் போட்டு சிலர் குளிப்பாங்களா, அந்த மாதிரி தான் இந்த மஞ்சள் தண்ணியும் நல்லாவே மெடிசனாக ஒரு எஃபெக்டோடு இருக்குங்க. குளிச்சு பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸ் பேக் போடும்போது கடலை மாவு இல்லை வேறு எதனா ஃபேஸ் பேக் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபேஸ் பேக் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா வீட்டுக்கு மாப் போடுறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பும் கொஞ்சம் இந்த தண்ணியும் ஊற்றிட்டு மாப் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணி ரொம்ப எஃபெக்டிவான தண்ணின்றதுனால அதை யூஸ் பண்ணலாம். இல்லை வாசல் கழுவுறதுக்கு, தெளிக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட தெளித்து விடலாம். ஏன்னா இப்போல்லாம் வாசல் பச்சை தண்ணி தானே நம்ம தெளிக்கிறோம், அதில் கொஞ்சம் மஞ்சள் போடணும்ல, அதுக்கு பதில் இந்த தண்ணியை கூட ஊற்றி நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, அந்த தண்ணியை என்ன பண்ணுவீங்க, மஞ்சளை என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லிவிடுங்க கமெண்ட்ஸில், சரிங்களா? இதை காய வச்சு ஒன்றுமே வரலைங்க. எனக்கு இந்த தடவை ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம்லாம் நான் வாங்கி செய்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. சரி சுத்தமாக இருக்குது, நம்ம கண் முன்னாடி வாங்கி நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக தாங்க செஞ்சேன் இந்த வருஷம். ஆனால் ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை. ப்ராஃபிட் இல்லைனாலும் லாஸ் இல்லாமல் இருக்கணும். லாஸும் அதிகமாகிடுச்சு. அதனால் வேண்டாம், இந்த ஒர்க்கே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சுங்க. செடி மட்டும் நட்டு